மகிழ்ச்சியான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். ஆனந்த விகடன் நேயர்கள் அனைவருக்கும் அர்ஜுனின் அன்பான வணக்கம். இன்னைக்கு டவுட் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில முத்து என்கிற வாசகர் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த 700 கோடி 1000 கோடி பட்ஜெட்ல தான் வந்து படம் பண்றாங்களே, எப்படி ப்ரொடியூசருக்கு இவ்வளவு காசு வருது, என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இதுலலாம் வந்து அவர் காசை திரட்டுவாரு, அது மட்டும் இல்லாம ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க ஏதாவது கணக்கு காட்டுவாங்களா, ஒட்டுமொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது லிமிட் இருக்கா, இந்த பட்ஜெட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கான விடை யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் தான் இதுக்கான விடை கொடுக்க போகிறாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முத்துக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும். அதாவது இந்த மாதிரி பட்ஜெட்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப நம்பிடாதீங்க. அதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் பட்ஜெட். அதாவது 700 கோடி அப்படின்னாங்கன்னா அது ஒரு 400 கோடி இருக்கும். ஜென்ரலாகவே வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லார்ஜர் தென் லைஃப் பிக்சர் காமிக்கிறோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு அதே மாதிரி தான் பட்ஜெட்டில் நிறைய எக்ஸாஜரேஷன் இருக்கும். 10 கோடி படம்னா 20 கோடி சொல்லுவாங்க, 20 கோடினா 50 கோடி சொல்லுவாங்க, 50னா 100ன்னுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நம்பிடாதீங்க. உங்கள் கேள்வி என்ன, அதை எப்படி ரிகவரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது போஸ்ட் இந்த ஓடிடி எல்லாம் வந்த பிறகு 2 லாக்டவுன்ஸ் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் பெரிய லெவலில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வந்துடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் படம் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும். பர்டிகுலராக பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ரீமியர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரைஸஸ் எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அதாவது ப்ரீ கோவிட்ல இருந்த ப்ரைஸை விட இப்போ ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 times 3 times ஆயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய ரெவென்யூ. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஆதி புருஷ் படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே 250 கோடி ரூபா போயிருக்கு. அது பிறகு சேட்டலைட் ரைட் வந்து ஒரு 150 கோடி ரூபாய். ஸோ டோட்டலாக 400 கோடி ரூபாய். எங்கள் கணக்கு படி என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 450-500 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. அதில் 400 கோடி ரூபாய் சேட்டலைட் டிஜிட்டலே வந்துடுச்சு. இது பிறகு வந்து தியேட்டர்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் தான். ஆதி புருஷ் படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் நெகட்டிவ் டாக் இருந்தாலும் ப்ரொடியூசரை பொறுத்தவரையும் பெரிய லெவலில் தான் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணாங்க. காரணம் இதுதான், டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து லியோ படத்தை எடுத்தீங்க, இப்போ அடுத்ததாக நீங்கள் வந்து AK62 எடுத்துட்டிங்கன்னா, படம் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸை மிகப்பெரிய விலைக்கு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ வரிசையாக நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் மிக பெருசாக எதிர்பார்க்குற படங்கள், இப்போ மாவீரன் எடுத்துங்க, அதுக்கு அடுத்து வரப்போகிற படங்கள் எடுத்துட்டிங்கன்னா கங்குவா, தங்கலான் அப்படின்னு எல்லா படங்களுக்குமே டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய தொகைக்கு போயிருக்கு. அதுதான் இப்போ வந்திருக்கிற தமிழ் சினிமாவில் பெரிய நல்ல ஒரு மாற்றம். பெரிய படங்கள் ரிஸ்கே இல்லாமல் போயிடுச்சு தமிழ் சினிமாவில். ஏன்னா டிஜிட்டல் சேட்டலைட்லேயே பெரிய அமௌண்ட்டை ஆல்மோஸ்ட் 90% to 100% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை உங்களால் ரிகவர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்போ டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் சேனல் உருவாக்கியிருக்கு. பணத்தை வந்து திரட்டுறதுக்கு இப்போ வந்து பல விதங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்வான்சஸ் ஃப்ரம் சேட்டலைட் டிஜிட்டலு. ஒரு பெரிய படத்தை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா எந்த அளவு உங்களுக்கு அட்வான்ஸ் கிடைக்கும்னா, டிஜிட்டல் ரைட்ஸ் மூலமாகவே என்ன அமௌண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதில் 30% உங்களுக்கு அட்வான்ஸாக கிடைச்சிரும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் ஆஃப் லியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 165-140 கோடினா கிட்டத்தட்ட 60-70 கோடி அட்வான்ஸாகவே ப்ரொடியூசர் கிடைக்கும். சேட்டலைட் ரேட்டும் இதே மாதிரி தான். அசியூம் லியோ படத்துக்கு வந்து ஒரு 75-80 கோடி போயிருக்குன்னா அவருக்கு வந்து அட்வான்ஸ் மட்டுமே 30-40 கோடி கையில் கிடைச்சிருக்கும். அப்போது இந்த 2 ரைட்டு மூலமாகவே அவருக்கு 100 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக ஃபைனான்சஸ் இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனான்சஸ் இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஃபைனான்சஸ் இருக்காங்க, அதே மாதிரி வந்து கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் இருக்குது. இப்போ கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் எப்படின்னா, ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போது எங்ககிட்ட டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரேட் ஃபிக்ஸ்டாக அக்ரிமெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு வந்து இருந்ததுன்னா இந்த கேப் ஃபண்டிங் அப்படின்வாங்க. அதாவது கேப், இந்த அமௌண்ட் கேப் இருக்குல்ல, அவங்க கொடுத்த அட்வான்ஸுக்கும் என்ன தொகைக்கு வந்து நீங்கள் விற்றுருக்கீங்களோ அந்த கேப்புக்கு கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு ஃபண்ட் பண்ணதுக்கு இப்போ ஏஜென்சிஸ் ரெடி. அதாவது 2-3 கம்பெனி இப்போ வந்திருக்காங்க. அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ 100 கோடி ரூபாய் நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க சேட்டலைட் டிஜிட்டல், உங்களுக்கு ஆல்ரெடி 40-50 கோடி அட்வான்ஸ் வந்திருக்குன்னா பேலன்ஸ் இருக்கிற கேப் உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, 50 கோடி. அந்த 50 கோடிக்கு அவங்க கிட்டத்தட்ட 80% 40 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து அவங்க ஃபைனான்ஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போது ஒரு படம் ஒரு 100 கோடியில் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், அதை வந்து கிட்டத்தட்ட 80-100 கோடி சேட்டலைட் டிஜிட்டலே விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு 80-90 கோடி உங்களுக்கு அட்வான்சஸ் மூலமாகவும் இந்த கேப் ஃபண்டிங் மூலமாக கிடைச்சிரும். சப்போஸ் அதை தாண்டி உங்கள் பட்ஜெட் ஆகுது 120-130 கோடி ஆகுதுன்னா, எங்கே சார் பேலன்ஸ் 30 கோடி எடுக்கிறது அப்படின்னீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபைனான்சஸ் பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தொழில் வியாபாரம் பண்ணியாச்சு, சேட்டலைட் டிஜிட்டல் தவிர உங்களுக்கு இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா ஹிந்தி டப்பிங் இருக்குது, அதை தவிர ஓவர்சீஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, தியேட்டர்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 கோடி ஃபைனான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி நீங்கள் பெரிய படங்கள் எடுக்கும்போது, அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் எடுக்கும்போது ஃபைனான்சிங் என்றது பிரச்சனையே கிடையாது. இப்போது இதெல்லாம் நம்ம பெரிய படங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு
ஒரு 30-40 படங்களை. ஆனால் தமிழ் சினிமான்னு எடுத்துட்டிங்கன்னா 220 சினிமா 230 சினிமா வருது. மீதி 190 சினிமா என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸே கிடைக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த 190 படத்தை எடுக்கிறீங்க வச்சிங்களேன், அதாவது ஒன் ஆஃப் த 190 படங்கள் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஒருத்தர் வரமாட்டாங்க. உங்களோட சொந்த காசில் தான் எடுக்கணும், இல்லைன்னா உங்கள் வீட்டு அடமானம் வச்சு எடுக்கணும், இல்லை உங்கள் பிஸ்னஸ் அடமானம் வச்சு எடுக்கணும். ஏன்னா பேங்க்கோ யாருமே என்ன சொல்லுவாங்க, சினிமானா நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்வாங்க. ஆனால் அந்த 40 படம் இருக்குல்ல, பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்களுக்கு ஃபைனான்ஸ்ன்றது பிரச்சனையே கிடையாது. மொத்த பணமும் அவங்களால திரட்ட முடியும், படத்தை ப்ராப்பராக எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கியூடான ஒரு மார்க்கெட்டிங் சுச்சுவேஷன் தான், அதாவது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு ஸ்கியூடான மார்க்கெட் சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. தமிழ் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எல்லாம் சேர்த்திங்கன்னா இதே நிலைமை தான். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த அந்த 40 படங்களுக்கு 20% படங்களுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட், 80% படங்களுக்கு நோ ட்ரீட்மெண்ட். ப்ரொடியூசர் பொறுத்தவரைக்கும் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் டேக்ஸ் தான், கார்பரேட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இவ்வளோ தொழில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது பிறகு இவ்வளோ இன்கம் உங்களுக்கு வருது. அந்த இன்கமில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ, அதாவது உங்களுடைய லாஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கடந்த வருடங்களில் உங்கள் பிஸ்னஸ் வந்து லாஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இந்த லாஸ் எல்லாம் போன பிறகு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வருதோ அந்த நெட் ப்ராஃபிட்டுக்கான கார்பரேட் டேக்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு கம்பெனி, நீங்கள் வந்து சொந்தமாக பண்ணுறது வேறு. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துங்களேன், உங்களுக்கு வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்துடும், 33% அப்படி வந்துடும். ஆனால் பிஸ்னஸாக வரும்போது இந்த மாதிரி டேக்ஸ் ஸ்லாப் வராது, 40% கூட வரும். ஆனால் அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தில் இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு லாஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதாவது மிகப்பெரிய லெவலில் தோல்வியெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அந்த லாஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு உங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்னவோ அதுக்கு தான் ஹையஸ்ட் லெவலில் டேக்ஸை சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்தமாகவே இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆன பிறகு, நான் எதுக்கு கார்பரேட் சொல்கிறேன்னா, சேட்டலைட் டிஜிட்டல் மூலமாகவே மிகப்பெரிய ரெவன்யூ கிடைக்கிறது தொட்டு எல்லாமே அஃபிஷியல் ஆயிடுச்சு. இங்கே கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது. சினிமா ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி வந்து எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லாமல் அஃபிஷியலாக, அதாவது டிஜிட்டல் மூலமாக தான் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் எல்லா பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமாக போகிறதுட்டு இன்கம் டேக்ஸ் பொறுத்தவரையும் டிரான்ஸ்பரண்டாக இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி இங்கிட்டு இருக்கு நான் சொல்வேன். அவங்க பார்க்குறது பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன இன்கம் எல்லாம் பேங்க் மூலமாக வந்தது, என்னென்ன ஸ்பெண்டிங் வந்து நீங்கள் பேங்க் மூலமாக பண்ணீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ். சப்போஸ் லாஸ் வந்ததுன்னா எப்படி லாஸ் வந்தது அதை பற்றி கேட்பாங்க. அது பிறகு உங்களுடைய லாஸ் இருந்துச்சுன்னா அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து லாஸை அக்கௌண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. சப்சிக்வெண்ட் இயர்ஸ், அதாவது ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது அந்த லாஸை நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ முத்து அவரோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரியான ஏகப்பட்ட சந்தேகங்கள், கேள்விகள் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை இன்னொரு கேள்வி, இன்னொரு விளக்கத்தோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஆனந்த விகடனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.